வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம ஓவன்ல தான் சமைக்க போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஓவன்ல செய்யற ஐட்டம் செஞ்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சமைக்க போறது கிடையாது. இன்னைக்கு யார் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இவங்க தான் சமைக்க போறாங்க. இவங்கள உங்க எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைலு நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கே நீங்க எல்லாம் கமெண்ட் போட்டிருக்கீங்க, உங்க அக்கா பொண்ணு நல்லா சமைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன செய்ய போறோமா? இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறதா ஃபட்ஜ் ப்ரௌனி செய்ய போறேன். அது மைக்ரோவேவ்ல நம்ம செய்ய போறோம். நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா அவன் இருக்காது, அதனால மைக்ரோவேவ் கொஞ்சம் பேர் வீட்ல இருக்கும். அந்த மைக்ரோவேவ்லயும் நம்ம ஃபட்ஜ் ப்ரௌனி செய்யலாம். அதுதான் செய்ய போறேன் நான் இன்னைக்கு. ஏதோ பச்சி பிரவி அப்படின்றாங்க. கண்டிப்பா அது எனக்கு வாயில நுழையவே இல்லை. சரி, செஞ்சு கொடுத்தா வாயில சூப்பரா நிறைய சரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுவோம், சரிங்களா? ஆனா முட்டை போடுறாங்களே, நான் சாப்பிட மாட்டேனே. சரி, பசங்களை டேஸ்ட் பார்க்க வச்சிருவோம், சரிங்களா? வாங்க போய் செய்யலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு. இதுல படுற அளவுக்கு ஊத்திக்கோங்க. பாருங்க, நம்ம அடியில தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். மேல ஒரு கண்ணாடி பாத்திரம் வச்சிருக்கோம். நார்மல் கண்ணாடி பாத்திரம் நம்ம வைக்க கூடாது. இப்படி மேல மைக்ரோ ஓவன்ல நம்ம யூஸ் பண்றதுன்னா இந்த கண்ணாடி பவுல் இது மேல வச்சுக்கலாம். இப்ப இதுல போட்டு என்ன இதுல இப்ப பட்டரும் நம்மளோட சாக்லேட்டும் நம்ம மெல்ட் பண்ணோம். அது சரி, நம்ம டைரக்டா அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால இது மாதிரி பண்ணுங்க. இப்ப பட்டர் 150 கிராம்ஸ் போட்டுறேன். பட்டர் ஏதோ உப்பு இது அன்சால்டட் பட்டர் தான்க்கா. இதுல சால்ட்டே இருக்காது. சரி சரி. சால்ட்டட்னா ரொம்ப உப்பு இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகட்டும். இப்போ 125 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சின்ன சின்னதா உடைச்சு போட்டுக்கலாம் உள்ள. டார்க் சாக்லேட் கிடைக்கலன்னா என்ன பண்றது? நம்ம நார்மல் சாக்லேட்டே போட்டுக்கலாம். நார்மல் சாக்லேட் போட்டு அது போட்டோம்னா நம்ம சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதுல சக்கரை இருக்காது. இதுல plain சாக்லேட் மட்டும் தான். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இது இப்போ இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா மெல்ட் ஆகும். இப்போ பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுக்கா. சாக்லேட் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகாம இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆயிடும். இன்னும் ஒரு 1 மினிட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸுப்பா, நம்ம காஃபி ஏதாவது சூடு பண்ணுறதுனா இந்த மாதிரி சூடு பண்ணணும். அதாவது முதல் டைம் காஃபி போட்டுருவோம், 2வது டைம் அது சூடு பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இந்த மாதிரி பண்ணலாம். சூப்பரா இருக்கும். நம்ம டைரக்டா அந்த ஃபயர்ல வச்சாதான் அந்த டேஸ்ட் போயிடும். ஆமா, இது நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல பண்றதுனால டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். முதல் டீ போட்டு வச்சிருவாங்க வீட்ல. சரி, அவங்க ஆபீஸ் போறவங்களா இருக்கும், 2வது சூடு பண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா. ஆமா, இது ஒரு நல்ல டிப் தான்க்கா. கரைஞ்சிச்சு, நல்லா கரைஞ்சிச்சு. இது பேர் என்ன? ஒரு 2 தடவை சொன்னாதான் எனக்கு வரும். இது ஃபட்ஜ் ப்ரௌனிக்கா. இது ஃபட்ஜ் ப்ரௌனி. ஆமா, ஃபட்ஜ்னா நம்ம சாக்லேட்னு அர்த்தம். ஃபட்ஜ் ப்ரௌனி நல்லா கரைஞ்சி. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுக்கா. இப்போ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ மெல்டான சாக்லேட் நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இது ஆறட்டும். ஆறதுக்குள்ள நம்ம நட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை போட்டுடலாம்க்கா. இது வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயோ இல்லை பட்டரோ எதுவுமே போட வேண்டாம். ஆமா, ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இல்லம்மா, 2 நிமிஷம் நல்லா மொறுமொறுன்னு வரணும். நம்ம ஆயில் போடலனாலும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறது. இப்போ பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இப்போ முந்திரி போட்டுடலாம். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் தனித்தனியா வறுக்கிறாங்க அப்படின்னா, பாதாம் கொஞ்சம் லேட் ஆகும் வறுப்படுறதுக்கு. முந்திரி சீக்கிரம் வறுப்பட்டுரும். ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா போட்டீங்க அப்படின்னாக்கா முந்திரி வறுப்பட்டுரும், அப்புறம் பாதாம் வறுப்படாம இருக்கும். அதனால தனித்தனியா போட்டுக்கங்க. ஆமா, கரெக்ட். 2வது டிப்ஸ். கொஞ்சம் லைட்டா வறுத்தாச்சுக்கா, எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க.
இது எவ்வளவு நேரம் நம்ம அடிக்கணும்? இது டைம் எல்லாம் இல்லக்கா, நல்லா மிக்ஸ் ஆனா நமக்கு போதும்க்கா. அதாவது வெள்ளை கரும் மஞ்சள் கரும் நல்லா மிக்ஸ் ஆனா போதும் அதுக்கு. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இன்னொரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்க்கா. இப்போ வந்து ஒரு 150 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கலாம்க்கா. இதை வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் ஜலரா இருந்தாலும் அதில் ஜெலிச்சுக்கலாம் அப்படியே. இதுல சர்க்கரையும் கொட்டி நம்ம ஜலிச்சுக்கலாம். இது வந்து 150 கிராம்ஸ். அதாவது மைதா வந்து 150 கிராம்னா சர்க்கரையும் 150 கிராம். நல்லா வந்து சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மைதால வந்து எந்த பூச்சுமே இல்லை, நல்லா இருக்கு. சர்க்கரையும் நல்லா அந்த கட்டியெல்லாம் வந்துட்டே வந்துருச்சு. அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுடலாம்க்கா. இப்போ இதே போட்டுடலாம். போட்டுடலாம்க்கா. தண்ணி கிண்ணி ஊற்றி எதுவும் வேண்டாம்க்கா, போட்டாச்சு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யறது கிடையாது. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து வர வீடியோவில் எப்படியாவது செஞ்சு காட்டுறேன். இப்போ கொக்கோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுடலாம்க்கா. 1 ஸ்பூன்னா ஒரு 10 கிராம். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கோம்க்கா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆமாம் அக்கா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுக்கா இதை. சரிம்மா. இப்போ இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும். சரி, இப்போ எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, அக்கா பொண்ணு தானே, அப்புறம் எப்படி அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து 2 பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்தோம். நான் அத்தை பொண்ணு, இவங்க மாமா பொண்ணு. எங்கள் மாமா வீட்டில் நான் வளர்ந்து தொட்டு பசங்களாம் இவங்க சின்ன சின்னதாக இருந்தப்போ என்னையே அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. அதை வந்து மாற்றவே முடியல. வந்த மாப்பிள்ளைங்களாம் கேட்பாங்க, அது நான் அக்கா மாமா இப்படின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதை மாற்றிக்க முடியல. அதனால சரி அப்படியே அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். நிறைய பேரோட டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் இதோட சேர்த்துடலாம்க்கா. இப்போ வந்து இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து மெல்ட் பண்ண பார்த்தீங்களா, இதை வந்து இதோட சேர்த்துடலாம். நல்லா ஆறணும், இது சூடோட சேர்த்துடாதீங்க. ஏன்னா நம்ம முட்டை ஊற்றுறதுக்கு சூடோட சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக வந்துடும். டிப் நம்பர் 3. இப்போ வந்து நம்ம பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வச்சு ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சுக்கா இதை. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம்க்கா. பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கும். ஆமாம், ப்ரௌனிக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம கேக் மாதிரி ரொம்ப தின்னா கேக்னா நம்ம அப்படியே ஊற்றுனா ஆமாம் உழற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பாதாம் போட்டுடலாம்க்கா. அப்புறம் முந்திரி போட்டுறேன். டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுறேன். வேற என்னெல்லாம் போடலாமா? இதில் பிஸ்தா வால்நட் எது வேணாலும் போட்டுக்கலாம்க்கா. இது வந்து மைக்ரோவேவ்ல வைக்கிற டின் இது. இதில் வந்து நான் பட்டர் பேப்பர் வந்து ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனில் வந்து போட்டுடலாம். இப்போ ஊற்றியாச்சுக்கா, நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம்க்கா. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மைக்ரோவேவ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நீங்க வந்து எந்த செட்டிங்ஸும் வைக்க வேண்டாம். கன்வென்ஷனல் மோட் மட்டும் இருந்தால் மட்டும் அதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நான் மைக்ரோவேவ்ல வச்சேன். அப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூத் பிக்கோ இல்லை ஏதாவது வச்சு பாருங்க. இது பாருங்க, சுத்தமாக ஒட்டாம வந்துருக்கு. இருந்தா கூட நீங்க அதை சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தொட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. சாஃப்டா இருக்காக்கா. இப்போ கட் பண்ணிடலாமாக்கா? கட் பண்ணுங்க. ஆக்சன். சாஃப்டா இருக்காக்கா? உள்ள செம்ம சாஃப்டா இருக்கு. பாருங்க, சூப்பரான சுவையான ஒரு ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா செஞ்சிருக்கோமா. தவன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? எங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓ, சூப்பரா
ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ், புது புது ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.